வணக்கம், நான் உங்கள் கே பிரபேல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஏஹெச்சில் சில்டு வாட்டர் சிஸ்டம் எப்படி இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏஹெச்சுக்கு சில்டு வாட்டர் சில்லுலேருந்து நமக்கு கிடைக்கிது. ஏஹெச்சில் பார்த்தீங்கன்னா 2 லைன் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் லைனு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட் லைனு. இந்த இன்லெட் லைன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்ளை லைன்னு சொல்லுவோம். அவுட்லெட் லைனை வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் லைன்னு சொல்லுவோம். சில்லுலேருந்து வர சில்டு வாட்டர் ஃபஸ்ட்டு ஏஹெச்சுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு கேட் வால்வ் வச்சுருப்பாங்க. இந்த சப்ளை லைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கேட் வால்வ் இருக்கும். இந்த கேட் வால்வை பார்த்தீங்கன்னா ஏஹெச்சோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஐசோலேஷன் வால்வ் போதுமானது. அதே வந்து பார்த்திங்கன்னா ஏஹெச்சோட கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பட்டர்ஃப்ளை வால்வ் வைப்பாங்க. ஏன் வந்து எடுத்தோடனே கேட் வால்வ் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்காக தான் நம்ம கேட் வால்வ் வைக்கிறோம். சப்ளை லைனில் இருக்க ஏதாவது டிவைஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப இந்த கேட் வால்வ் வந்து நமக்கு பயன்படும். அடுத்ததாக இந்த சப்ளை லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் தெர்மாமீட்டர் வச்சுருப்பாங்க. இந்த தெர்மாமீட்டர் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா சில்டு வாட்டரோட டெம்பரேச்சரை நம்ம விஷுவலாக பார்க்குறதுக்காக அங்கே ஒரு தெர்மாமீட்டர் வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சப்ளை லைனில் ஒரு ஸ்ட்ரைனர் இருக்கும். இந்த ஸ்ட்ரைனரோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்டு வாட்டரில் இருக்கிற அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஸ்ட்ரைனர் வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா அந்த கேட் வால்வை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைபாஸ் வால்வில் ஒரு கேட் வால்வ் இருக்கும், அதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரிட்டர்ன் லைனில் ஒரு கேட் வால்வ் இருக்கும், அதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஸ்ட்ரைனரை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளை லைனையும் இந்த ரிட்டர்ன் லைனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பைபாஸ் லைன் இருக்கும். அந்த பைபாஸ் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட் வால்வ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அடுத்த அந்த பைபாஸ் லைனில் பார்த்திங்கன்னா 3-வே வால்வ் இருக்கும். இந்த 3-வே வால்வ் இருக்குங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைபாஸ் லைனில் கேட் வால்வ் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் சில பேர் வைப்பாங்க. அப்படி வச்சுருந்தாங்கன்னா அது ஃபுல்லி ஓப்பன் கண்டிஷனில் தான் வைக்கணும். ஏன்னா இந்த 3-வே வால்வே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோவோட டைரெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். சேம் அதே மாதிரி தான் இது இன்னொரு ஏஹெச்சோட ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3-வே வால்வில் வந்து பார்த்திங்கன்னா கேட் வால்வ் இன்ஸ்டால் பண்ணல. அடுத்த அந்த சப்ளை லைனில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. சப்ளை லைனில் சில்டு வாட்டரில் லைன் ப்ரெஷரை விஷுவலாக பார்க்குறதுக்காக தான் இங்கே ப்ரெஷர் கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அடுத்த அந்த சப்ளை லைனில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் வால்வ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் வால்வோட பர்பஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கூலிங் காயில் இருக்க சில்டு வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ட்ரெயின் வால்வ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதுவும் மெயின்டெனன்ஸ் பர்பஸுக்காக தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அடுத்த அந்த சப்ளை லைனில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிள் ஜாயிண்ட் இருக்கும். இந்த ஃப்ளெக்சிபிள் ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்டு வாட்டர் சப்ளை லைனுக்கும் ஏஹெச்சோட கூலிங் காயிலோட இன்லெட் லைனுக்கும் நடுவில் இருக்கும். எதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஹெச்சில் இருக்க வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா சில்டு வாட்டர் பைப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்கே இந்த ஃப்ளெக்சிபிள் ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்டு வாட்டர் சப்ளை லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலிங் காயிலோட இன்லெட் லைனுக்கு போயிட்டு அப்படியே உள்ளே சர்வ் பண்ணி கூலிங் காயிலோட அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா சில்டு வாட்டர் ரிட்டர்ன் பைப்போட கனெக்ட் ஆகிருக்குது. இந்த சில்டு வாட்டர் ரிட்டர்ன் லைனில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிள் ஜாயிண்ட் இருக்கும். வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இங்கே ஒரு ஃப்ளெக்சிபிள் ஜாயிண்ட் கொடுத்துறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டர்ன் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் கேஜ் இருக்கும். இந்த ப்ரெஷர் கேஜோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் லைனோட சில்டு வாட்டர் லைன் ப்ரெஷரை விஷுவலாக பார்க்குறதுக்காக தான் இங்கே ஒரு ப்ரெஷர் கேஜ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ளை லைனில் இருக்க இந்த ப்ரெஷர் கேஜ், இந்த ரிட்டர்ன் லைனில் இருக்க இந்த ப்ரெஷர் கேஜ், இதோட ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை நம்ம வச்சு பார்க்குறப்ப இந்த கூலிங் காயிலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் ட்ராப் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கூலிங் காயிலுக்குள்ளே அடப்பு இருக்குது, அதாவது டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ப்ரெஷர் கேஜோட ப்ரெஷர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிட்டர்ன் ப்ரெஷர் கேஜில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூலிங் காயிலுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா அடப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வந்து இந்த ரிட்டர்ன் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-வே வால்வ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த 3-வே வால்வோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோவோட டைரெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். இந்த 3-வே வால்வில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்வு க்ளோஸ் பொசிஷனில் இருக்கப்போ பார்த்திங்கன்னா இந்த கூலிங் காயிலேருந்து வர ரிட்டர்ன் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அப்படியே சில்லருக்கு மூவ் ஆகிடும். இதுவே இந்த வால்வு ஓப்பன் பொசிஷனுக்கு போகிறப்போ பார்த்திங்கன்னா இந்த சப்ளை லைன்லேருந்து வர சில்டு வாட்டர் பைபாஸ் லைன் வழியாக நேராக சில்லருக்கு மூவ் ஆகிடும். அடுத்த அந்த ரிட்டர்ன் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் தெர்மாமீட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இது ரிட்டர்ன் வர சில்டு வாட்டர் ரிட்டர்ன் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தெர்மாமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீடிங்ஸ் எல்லாம் வந்து விஷுவலாக பார்த்துக்கலாம். இந்த சில்டு வாட்டர் சப்ளை அண்ட் ரிட்டர்ன் லைனில் ஏன் தெர்மாமீட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில்டு வாட்டர் சப்ளை டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 5 to 7 டிகிரி இருக்கும். இது ரிட்டர்ன் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 12 to 13 டிகிரி இருக்கும். சப்போஸ் சில்டு வாட்டர் ரிட்டர்ன் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18-20 அதுக்கு மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வால்வ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். இப்படி ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த ரிட்டர்ன் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகிடும்.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா சில்லரில் வந்து பார்த்திங்கன்னா லோடு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதனால் சில்லர் ட்ரிப் ஆகிற கூட சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய சப்ளை டெம்பரேச்சரோட அளவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த அந்த ரிட்டர்ன் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்சிங் வால்வ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. பேலன்சிங் வால்வோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிஸ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் ஃப்ளோ இருக்கும், அதாவது ஜிபிஎம். ஸோ அந்த ஜிபிஎம் அளவுக்கு மட்டும்தான் ஃப்ளோ வந்து அலோவ் பண்ணோம். அதுக்காக தான் இந்த பேலன்சிங் வால்வ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஏஹெச்ல சில்டு வாட்டர் பேலன்சிங் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பேலன்சிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக வந்து இந்த பேலன்சிங் வால்வை மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பேலன்சிங் வால்வு நம்மளோட ஏஹெச் எவ்வளோ கெப்பாசிட்டி நமக்கு ஃப்ளோ ரேட்டு கொடுக்கணுமோ அந்த ஃப்ளோ ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த பேலன்சிங் வால்வை அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சில்டு வாட்டர் ரிட்டர்ன் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட் வால்வ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இந்த கேட் வால்வ் எதுக்காக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்காக தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த சில்டு வாட்டர் சப்ளை அண்ட் ரிட்டர்ன் லைனில் இருக்க இந்த டிவைசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேலன்சிங் வால்வு, 3-வே வால்வு, இந்த ஸ்ட்ரைனரு, ப்ரெஷர் கேஜ், டெம்பரேச்சர் தெர்மாமீட்டரு, இல்லை எது வேணாலும் இது வந்து ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளை லைன் அப்புறம் ரிட்டர்ன் லைன் இதில் இருக்க அந்த 2 கேட் வால்வையும் ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ணோம். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்டு வாட்டர் வந்து இன்லெட்டும் ஆகாது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட் ஆகாது. ஸோ நம்ம ஐசோலேட் பண்ணிட்டோம். இப்போ ஐசோலேட் பண்ண பிறகு அந்த டிவைஸை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஏஹெச்ல சில்டு வாட்டர் கனெக்ஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஹெச்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்டு வாட்டர் லைனில் சப்ளை லைன் வந்து கீழே இருக்கும், ரிட்டர்ன் லைன் வந்து மேலே இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஹெச்சோட சப்ளை லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைனர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் லைனில் மட்டும்தான் அந்த பேலன்சிங் வால்வு, இந்த 3-வே வால்வு இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏஹெச்சில் சப்ளை லைன் கீழேயும் ரிட்டர்ன் லைன் மேலேயும் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து ஃப்ளோவை டைரக்ஷன் பண்ணுறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்ளை ஆகிற சில்டு வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேல் நோக்கி போகிறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்டு வாட்டர் ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலிங் காயில் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிறதுனால ஸோ கூலிங் எஃபெக்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நல்லாவே கிடைக்கும். ஸ்ட்ரைனரை சில்டு வாட்டர் சப்ளை லைனில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைனர் வந்து ஒரு ஃபில்டர் மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த சில்டு வாட்டர் சப்ளை லைனில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலிங் காயிலில் போய் அடைச்சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கூலிங் காயிலுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த சப்ளை லைனில் இந்த ஸ்ட்ரைனரை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த பேலன்சிங் வால்வு, இந்த 3-வே வால்வு, இது போல் இருக்க இந்த கண்ட்ரோல் வால்வுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் லைனில் கொடுக்க வேண்டியதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் லெவலை கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம ரிட்டர்ன் லைனில் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுறாங்க. சப்போஸ் இதை சப்ளை லைனில் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளோ ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கப்போ இந்த வால்வு கொஞ்சம் மீடியமாக ஓப்பன் ஆகிறப்போ ரொம்ப நாய்ஸ் வரும். அதுவே இதை நம்ம ரிட்டர்ன் லைனில் இன்ஸ்டால் பண்ணுறதுனால இது கூலிங் காயிலுக்கு அப்புறமா இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஏன்னா கூலிங் காயிலில் வந்து ஃப்ளோ போகிறப்ப அது ப்ரெஷர் ட்ராப் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய்ஸ் லெவல் வந்து ரெடியூஸ் ஆகும். ஏஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா சில்டு வாட்டர் சப்ளை அண்ட் ரிட்டர்ன் லைனை தவிர்த்து இன்னொரு ப்ளம்பிங் லைன் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டன்சேஷன் ட்ரெயின் லைன் பேர். இது ஏஹெச்சுக்கு டவுன் சைடில் இருக்கும். ஏஹெச்சோட கூலிங் காயில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டான ஏர் பட்டு அது கண்டன்சேஷன் ஆகும். ஸோ அந்த கண்டன்சேஷன் ஆகிற அந்த வாட்டர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஹெச்சோட டவுன் சைடில் அப்படியே கிடக்கும். ஸோ அப்படி கிடக்கிற அந்த வாட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கண்டன்சேஷன் ட்ரெயின் லைன் ஒரு பைப் லைன் போட்டிருப்பாங்க. இந்த பைப் லைனில் வந்து பார்த்திங்கன்னா யூ-ட்ராப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இந்த கண்டன்சேஷன் ட்ரெயின் லைனில் யூ-ட்ராப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான முக்கியமாக 2 காரணம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டன்சேஷன் ட்ரெயின் லைன் பைப் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் காயிலுக்கும் இந்த ஃபேனுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஹோல் மாதிரி போட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏஹெச் ஃப்ரேம்லேயே இந்த ஹோல் எடுத்திருப்பாங்க. ஸோ இப்படி ஃப்ரேமில் ஹோல் எடுக்கிறதுனால அவுட் சைடில் இருக்க ஏர் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் செக் பண்ணுறதுனால ஸோ ஃபேனோட இன்லெட் வால்யூமோட கெப்பாசிட்டி, ஏரோட வால்யூமோட கெப்பாசிட்டி அதிகமாகும். ஸோ இதனால் டிசைனில் வந்து எக்ஸஸாக நமக்கு ஏர் ஃப்ளோ கிடைக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த யூ-ட்ராப் போட்டிருக்காங்க. இந்த யூ-ட்ராப் போடுறதுனால அங்கே என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டன்சேஷன் ஆகிற அந்த ட்ரைனான வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூ-ட்ராப்பில் அப்படியே வந்து கிடக்கும். ஸோ இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா அவுட் சைடில் இருக்க ஏர் வந்து இந்த ஏஹெச்சுக்குள்ளே போக முடியாமல் அப்படியே நின்றுடும். இந்த கண்டன்சேஷன் ட்ரெயின் லைனில் யூ-ட்ராப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இப்போது கண்டென்சேஷன் ஆகி ட்ரைன் ஆகி போகிற அந்த வாட்டரே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இந்த ஃபேன் சக் பண்ணி உள்ளே இழுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி ஃபேன் வந்து அந்த வாட்டரை சக் பண்ணி உள்ளே இழுத்தா ஸோ அந்த ஒயரிங்லாம் பட்டு உள்ளே ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த யூட்ராப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி அது தகுந்த மாதிரி இந்த யூட்ராப்பை டிசைன் பண்ணுவாங்க. பொதுவாக இந்த யூட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஹைட்டாகவும் ரைட் சைடு வந்து கம்மியாகவும் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபேனோட செக்ஷன் சைடில் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் ஆகி போகிற லைனு. இந்த யூட்ராப்போட லெஃப்ட் சைடு ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபேனோட செக்ஷன் ப்ரெஷரை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அந்த செக்ஷன் ப்ரெஷரோட ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு யூட்ராப்போட லெஃப்ட் சைடை நம்ம டிசைன் பண்ணிடுவோம். இப்போ ரைட் சைடு எப்படி டிசைன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஹைட்டு டிவைட் பை 2 போட்டிங்கன்னா நமக்கு ரைட் சைடு ஹைட்டு கிடச்சிரும். இப்படி டிசைன் பண்ணி போடுற அந்த யூட்ராப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து எவ்வளோ சக் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைன் லைனில் கிடக்கிற இந்த வாட்ரு வந்து உள்ளே போகாது. ஸோ இந்த ட்ரைன் லைனில் கிடக்கிற வாட்டர் மட்டும் அங்கேயே தான் கிடக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைன் லைனோட அவுட்லெட் சைடில் வந்து போகிற அந்த பைப் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப்பாக தான் இருக்கணும். ஸோ ஸ்லோப்பாக இருந்தால் தான் அந்த வாட்டர் வந்து ப்ராப்பராக வெளில ட்ரைன் ஆகும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் AHUவோட சில்டு வாட்டர் சிஸ்டம் அப்புறம் ட்ரைன் லைன் சிஸ்டம் எப்படி இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். நம்ம AHU ரிலேட்டடான இந்த HVAC ரிலேட்டடான என்னென்ன வீடியோஸ் போகிறோமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஸோ அது மூலிமா போய் பார்க்குறவங்களும் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட எல்லா டவுட்டையும் நாங்கள் கிளியர் பண்ணுறோம். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது கேப்ரவேல்.